நனைந்த இலைகளின் மேல் நிலவொளி விழுந்து காடு வெள்ளி நிறத்தில் பிரகாசித்தது. பழமையான மர வீட்டுக்குள் ஆடம், டானி, ஷான் மூவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர். அன்றைய பயம் இன்னும் மனதில் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் ஒன்றாக இருந்தார்கள். ஷான் தனது சிறிய பொம்மையை அணைத்தபடி மெதுவாக பேசினான். அவன் கண்களில் பயத்தை விட நிம்மதி அதிகமாக இருந்தது. அந்த இரவு அமைதியில் திடீரென காட்டு மரங்களுக்குள் மென்மையான பொன்னொளி ஒளிர்ந்தது. மீண்டும் மீண்டும். அது மின்னல் இல்லை, அது மர்மமான அழைப்பு போல இருந்தது. அவர்கள் இந்த முறை தனியாக செல்லவில்லை. கைகளை பிடித்தபடி ஒன்றாக அந்த ஒளியை நோக்கி நடந்தனர். காட்டின் பாதை இப்போது பயமுறுத்தவில்லை. மென்மையான ஒளியில் திகழ்ந்த செடிகள், மின்மினி பூச்சிகள் வானத்தில் மிதந்தன. காடு உயிரோடு சுவாசிப்பதைப் போல இருந்தது. அந்த ஒளியின் நடுவில் மெல்ல நிழல்கள் நகர்ந்தன. மூடுபனிக்குள் இருந்து அமைதியான யானைகள் வெளிவந்தன. அவை மெதுவாக நடந்தன, பாதுகாவலர்கள் போல. ஷான் ஆச்சரியத்தில் மூச்சை நிறுத்தினான். பயம் இப்போது வியப்பாக மாறிவிட்டது. அந்த யானைகள் அமைதியாக பனிக்குள் மறைந்தன. அவர்கள் பாதையை தொடர்ந்து நடந்தனர். சிறிது தூரத்தில் காடு திடீரென திறந்தது. அவர்கள் முன் மறைந்திருந்த அருவி ஒன்று தோன்றியது. நிலவொளி மற்றும் ஒளிரும் பாசி அந்த நீரை வெள்ளி ஒளியாக மாற்றியது. மின்மினி பூச்சிகள் வானத்தில் நட்சத்திரங்களைப் போல சுழன்றன. அந்த நொடி காடு பயமுறுத்தும் இடமாக இல்லை, அது உயிரோடும் அழகோடும் நிரம்பிய உலகமாக இருந்தது. ஷான் தனது பெற்றோரின் கைகளை இறுக்கமாக பிடித்தான். அவன் இதயத்தில் பயம் இல்லை, அமைதி மட்டும். அவர்கள் அங்கு அமைதியாக நின்றனர். நீர் விழும் ஒலி, காற்றின் இசை, இயற்கையின் இதய துடிப்பு போல இருந்தது. அந்த இரவு அவர்கள் புரிந்து கொண்டார்கள், இயற்கை ஒரு எதிரி அல்ல, அதை மதித்தால் அது தனது அழகை வெளிப்படுத்தும். அடுத்த காலை சூரிய ஒளி மரங்களுக்குள் ஊடுருவியது. பறவைகள் புதிய நாளை வரவேற்றன. ஜீப்பில் ஏறுவதற்கு முன் ஷான் கடைசியாக காட்டை நோக்கி பார்த்தான். மரங்களுக்குள் ஒரு மென்மையான ஒளி மீண்டும் மின்னியது. அவன் சிரித்தான். இந்த மழைக்காடு இனி பயத்தின் நினைவாக இல்லை.